குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியுள்ளோம். இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் விளக்கம். நாடு கடத்தப்படுபவர்களுக்கு எந்தவிதமான துன்புறுத்தலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசு அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டதாக வெளியான புகைப்படங்கள் உண்மையில்லை. பத்திரிகை தகவல் மையத்தின் உண்மை கண்டறியும் குழு தகவல். 10,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பினாக்கா ராக்கெட் ஒப்பந்தம். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்து. நெல்லை மாவட்டத்தில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இனி பெண்களுக்கான விளையாட்டில் அவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 3ஆம் பாலினத்தவர் பங்கேற்பதை தடுக்க நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங்.